வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொல கொலன்னு இருக்குன்னு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிடலாம். 1 கப் கோதுமை மாவு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு முட்டை, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய், அது கூடவே 2 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக மல்லித்தழை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லித்தழையை சேர்த்துடலாம். அது கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குங்க. இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணி ஊற்றிடலாம். மாவை ஊற்றிட்டு பொறுமையாக தேய்ச்சி விடுங்க, இல்லைன்னா கீழே அது ஒட்டிட்டு சரியாக வராது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தேய்ங்க. ஊற்றிட்டு இப்போது நம்ம மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப இருந்ததுன்னா காந்தி போயிடும், நல்லா இருக்காது. இப்போது ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இப்போது 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்ல சாஃப்டான கோதுமை மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.